அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோல்லாண்ட் எபிசோட் 58 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்? அவங்க அப்பா வந்திருப்பாரா சண்டை போகிறதுக்காக, அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இப்போ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக்கு வெளியில் அந்த கேட்டாண்டே சண்டை போடுறாங்க. அந்த மனுஷன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்காருங்க. தங்சான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பிடிக்கிறான். மனுஷன் அவரோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட்டை சல்லியாக பிச்சு போட்டுறாரு. அதாவது இவர் அட்டாக் பண்ணும்பொழுது இவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு சோல் ஸ்கில்லாக யூஸ் பண்ணிக்கிட்டே வராரு. இப்படி ஒவ்வொரு சோல் ஸ்கில்லாக இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுது, இவரோட பவர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஆரம்பத்தில் ஒரு 25% இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் 50% இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு கட்டத்தில் அப்படியே டபுள் த அமௌண்ட் பவர் அப்படிங்கிறது மாறுது. இந்த ஆள் அடிச்ச அடியில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளமே உருவாயிடுச்சுங்க. எங்கடா இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தானே காணுமேன்னு சொல்லிட்டு எல்லாருமே தங்சானை தேடிட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்ணுறான், அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் இருக்குல்ல, அது ஒரு பேராஷூட் மாதிரி ஃபார்ம் பண்ணி மேலே இருந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கான். வரவன் சும்மா வரல, அவனோட அந்த ஹிடன் வெப்பன் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஆனால் இந்த மனுஷன் என்ன தெரியுமா பண்ணுறாரு, ஆக்சுவலாக இவரோட கையிலலாம் குத்திக்கிச்சு. இருந்தாலுமே அந்த சோல் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எல்லா ஆரோசியுமே வெளியில் தள்ளி விட்டாருப்பா. இப்போ தங்சான் என்ன பண்ணுறான்னா அவருக்கு பின்னாடி தான் வந்து இறங்குறான். இறங்கின உடனே அவனோட சோல் போன் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இப்போ மனுஷனால் நகர முடியவில்லை. அந்த பாய்சன் வந்து அவரை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. அதான் மனுஷன் கேட்குறாரு, இதான் உன்னுடைய எபிலிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், பாய்சன் தான் என்னுடைய பிரைமரி எபிலிட்டி அப்படின்னு சொல்கிறான். இப்போது தாய்லாங்க இருக்கான் பாருங்க, அவனுக்கு பயங்கர கோவம். உன்னை விட மாட்டேன்டா, கொல்ல போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எகிரிட்டு வரான். தங்சான் வந்து சொல்கிறான் வெயிட் பண்ணு அப்படிங்கிறான். ஆனால் அவன் கேட்குற மாதிரி தெரியல, கண்டினியூஸாக அடிக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்க்குறான். ஸோ தங்சான் என்ன சொல்கிறான், இங்கே பாரு, உங்கள் அப்பா சாகணும்னு நினச்சேன்னா கண்டினியூஸாக சண்டை போடு, இல்லைனா நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம் டவுன் ஆகிறான். இவன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் போயிட்டு அந்த பாய்சன் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே எடுத்துடுறான். எடுத்து விட்டுட்டு சொல்கிறான், உன்னுடைய பாய்சன் நான் மொத்தத்தையும் எடுத்துட்டேன் சரியா, ஆனால் ஒரு வாரத்துக்கு நீ வந்து வீக்காக தான் இருப்ப, ஒரு 3 நாள் நல்லா ரெஸ்ட் எடு. இந்த பாரு, அந்த 3 நாள் கோவப்படக்கூடாது, உன்னோட சோல் பவர் யூஸ் பண்ணக்கூடாது, பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் இந்த ஒரு பள்ளத்தை உருவாக்குனீங்கல்ல, 2 பேரும் சேர்ந்து அதை கிளியர் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறான். இப்போ இங்கே நிங்கிறவங்க இருக்கா இல்லையா, அவளை காட்டுறாங்க. அவள் வந்து அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கா. எதுக்காக போயிருக்கா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த இடத்துல அவங்க அப்பா இல்லை. ஏன்னா அவங்க அப்பா எங்கே போயிருக்காரு, ஆக்ஷனுக்கு போயிருக்காரு இல்லையா. அந்த இடத்துல இன்னொருத்தர் இருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் சோல் மாஸ்டர். இவரையுமே ராங் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா அப்படின்னு தான் கூப்பிட்றா. அப்போ அவங்க அப்பா வராரு, கூடவே இன்னொருத்தரும் வராரு. அவருமே ஒரு கிராண்ட் சோல் மாஸ்டர், நமக்கு நல்லாவே தெரியும். உள்ளுக்குள்ளே வந்த உடனே அவங்க அப்பாவை பார்க்குறா. பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, நான் எப்பயாச்சும் தான் வரேன், ஆனால் வரும்போது கூட நீ வீட்டில் இருக்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. சும்மா விளையாடுறா, வேற ஒன்றும் கிடையாது. அவங்க அப்பாவும் சொல்கிறாரு, இல்லைம்மா அப்படிலாம் கிடையாது, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படிங்கிறாரு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, இன்னொருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டா. அங்கே போயிட்டு என்ன சொல்கிறா, நான் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறா. அவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம்மா நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இவ சொல்கிறா பாருங்க, அப்படியா, அப்போ அந்த கிராண்ட்பா சொன்னார் அவர் தான் ரொம்ப மிஸ் பண்ணதா, உங்கள் 2 பேரில் யார் என்ன ரொம்ப மிஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டையை கிளப்பி விட்டா. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. உனக்கு தெரியுமா நான் தான் அதிகமாக மிஸ் பண்ணேன், உனக்கு தெரியுமா நான் தான் அதிகமாக மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இங்கே தங்சானை காட்டுறாங்க. அவன் என்னதான் சண்டை போட்டு ஜெயிச்சிருந்தா கூட அவனுக்கு ஒரு சில அடிகள் அப்படிங்கிறது பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, இவனுக்கும் அவருக்கும் அந்த சோல் பவரில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னா 21 லெவல்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவ்வளோ பெரிய ஆள் கூட சண்டை போட்டு வந்திருக்கான், கண்டிப்பாக அடிப்படாமலா இருக்கும். இவன் ஷாவு கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீ கிளம்புமா, நான் வந்து கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுறேன், என்னோட உடம்பை ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி போகிறா. ஸோ இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அவளை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆனால் அவள் ரொம்ப வேகமாக நகர்ந்து போகிறா. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க, என்னடா ரொம்ப வேகமாக போகிறாளேன்னு சொல்லிட்டு. உன்னோட சோல் பவர் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவனா சொல்கிறா, அப்பா நான் வந்து அந்த அளவுக்குலாம் டேலண்டட் இல்லைப்பா, என்னோட சோல் பவர் வந்து பார்த்தோன்னா வெறும் 10 லெவல் தான்ப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறா. அவங்களும் பார்க்குறாங்க, 10 லெவல் தானா அப்படின்ட்டு. என்னது 10 என்னடி சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம் நான் போகும்போது 27 இருந்தேன், இப்போ நான் 37 இருக்கேன் அப்படிங்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 6 லெவல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணாலே, அதை சொன்ன உடனே எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி. எது ஒரே நாளில் 6 லெவலா, எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் தங்சான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹர்ப் கொண்டு வந்து கொடுத்தான் இல்லையா, அந்த ஹர்ப் பற்றிலாம் சொல்கிறா. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, எது ஒரே நாளில் 6 லெவலா, அப்போ அந்த ஹர்ப் வந்து உடம்பு ஏதாவது பாதிச்சிருக்குமா, இவளோட சோல் பவருக்கு எதனா பிரச்சனை வந்திருக்குமா, செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இவனா சொல்கிறா, உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, அப்போ நீங்களே செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீப் ஆஃப் ஆம்பர் அப்படிங்கிறத காட்டுறா. உங்கள் கிளானில் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீப் ஆஃப் ஆம்பர் அப்படிங்கிறது 7 லெவல் தான் இருக்கும். ஆனால் இவளோட இதில் 9 லெவல் அப்படிங்கிறது இருக்குது. 3 பேருமே அப்படியே அதிர்ந்து போயிடுறாங்க. இங்கே தாய்லாங்க அவங்க அப்பாவும் நடந்து போயிட்டு இருக்காங்கப்பா. ரோட்டில் ஒரு பிச்சைக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா சோகமான பாட்டு அப்படிங்கிறத வாசிச்சுட்டு இருக்கான். நீங்கள் இந்த பாட்டை கேட்டிங்கனாலே அந்த சிச்சுவேஷனுக்கு பயங்கரமாக செட் ஆகும். அவனா பண்ணுறான், ஒரு கல்லை தூக்கி அடிச்சிடறான்பா இவன் மண்டையில். இப்போ அப்பாவும் பிள்ளையும் பேசிட்டு போகிறாங்க. ஏன்பா நான் தான் அப்பயே சொன்னல, இதெல்லாம் வேண்டான்னு சொன்னல, நீ ஏன் கேட்கவே இல்லை அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான், நான் நினச்சி கூட பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இவன் சொல்கிறான், ஆமாப்பா நான் தான் வேணான்னு சொன்னல, நான் கூட வேணும்னே சண்டைக்கு போகலப்பா, அவன் வந்து ஷாவு பக்கத்தில் உட்கார்றது எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு தெரியும்ல எனக்கு ஷாவு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான். அதான் அவங்க அப்பா சொல்கிறாரு,
என்னடா நீ இந்த மாதிரி இருக்க ஒரு லூசரா இருக்கே, ஒரு சின்ன பையனை கூட உன்னால் அடிக்க முடியலையே அப்படிங்கிறாரு. அதான் அவன் சொல்கிறான், எது என்னால் மட்டும் அடிக்க முடியல, நீ கூட தான் அடி வாங்கிட்டு வந்த, அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் பார்த்தல அப்படின்னு சொல்கிறான். இவங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, அவன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான், ஆனால் அவன் வந்து எந்த ட்ரைபை சேர்ந்தவன், அவனை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கலையே. ஒருவேளை அந்த 7 ட்ரைப்ஸ் இருக்குது, அதுலேருந்து ஏதாவது ஒரு ட்ரைப்லேருந்து வந்திருப்பானா தெரியல, இதை பற்றி நம்ம வந்து கிராண்ட் ஃபாதர் கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறாரு. இவன் சொல்கிறான், எது கிராண்ட் ஃபாதரா, ஐயோ தேவையே கிடையாது, அவருக்கு மட்டும் தெரிஞ்சது நம்ம 2 பேரை கொன்னே போட்டுருவார், மானத்தை வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு நம்மளை சாகடிச்சிருவார், வேணாம் அப்படிங்கிறான். ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, சொல்லியே தீருவேன் அப்படிங்கிறாரு. இந்த பக்கி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த வயலின் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான் பாருங்க. தூரத்தில் வந்து ஒரு கல் வந்து டம்மால்னு விழுது. இங்கே மறுபடியும் நிங் ராங்க காட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு சீப்பா வேம்பரை பார்த்து இவங்க அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்காங்கல்ல. இவங்க ட்ரைபில் என்ன ஒரு பிரச்சனைனா, இவங்க ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரைப் தான், ஆனால் 7 லெவலுக்கு மேலே போக முடியாது. கிராண்ட் சோல் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 9 லெவல்ஸ் போகணும் இல்லையா. இப்போ இவளுக்கு மட்டும்தான் அந்த கிராண்ட் சோல் மாஸ்டர் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இப்போ இவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. இவ சொல்கிறா, சரி ஓகே எனக்கு கிஃப்ட்டை கொடுங்க அப்படின்ன உடனே மனுஷன் ஆக்ஷனில் தங்சான் கிட்ட வாங்கிட்டு வந்தார் இல்லையா, அதை எடுத்து கொடுக்குறாரு. இவ அதை எடுத்து பார்த்துட்டு, இது தங்சான் பிரதரோட ஹிடன் வெப்பன் ஆச்சு, உங்கள் கையில் எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதான் அவர் கேட்குறாரு, யார் அந்த தங்சான், அவர் தான் வந்து இதெல்லாம் செஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஏன்னா அவர் ஆக்ஷனில் பார்த்தார் இல்லையா. ஸோ இவன் என்ன கேட்குறான்னா, இந்த ஹிடன் வெப்பன்ஸை வந்து நம்மளுடைய கிளானில் இருக்கவங்க யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. முதல்ல இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும் இல்லையா. அதான் இவன் சொல்கிறா, இந்த மாதிரி நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறா. இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.